திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 324, அதிகாரம் கொல்லாமை. அங்குலிமாலன் என்ற கொடியவன் உலகிலேயே தான் பெரிய பலசாலி என்ற எண்ணத்துடன் 1000 பேரை கொன்று தனது பலத்தை நிரூபிக்க சபதம் கொண்டான். 999 பேர்களை கொன்று முடித்து 1000 பூர்த்தி செய்ய ஒருவரை தேடி வந்தான். இதை அறிந்த புத்தர் அங்குலிமாலன் இருக்குமிடம் சென்றார். உடனே புத்தரை அங்குலிமாலன் கொல்ல முற்பட்டான். புத்தர் அமைதியாக அவனிடம், என் உயிரை நீ எடுத்துக் கொள்வதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் அதற்கு முன்பாக நான் சொல்வதை செய்துவிட்டு என்னை கொல் என்றார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அங்குலிமாலனிடம், எதிரே உள்ள மரத்தில் இருந்து 4 இலைகளை பறி என்றார் புத்தர். 4 இலைகள் என்ன? 4000 இலைகளை பறிக்கிறேன் என்று தனது கோடாரியால் ஒரு பெரிய கிளையையே வெட்டி சாய்த்தான் அங்குலிமாலன். பிறகு புத்தர் வெட்டிய கிளையையோ விழுந்த ஒரு இலையையோ உன்னால் பழையபடி அந்த மரத்தோடு இணைக்க முடியுமா என்றார். ஒரு நிமிடம் யோசித்த அங்குலிமாலன், இதை என்னால் செய்ய இயலாது என்றார். பறிப்பதும் வெட்டுவதும் குழந்தைகள் கூட செய்யும். இணைக்க முடிந்தவன்தான் உண்மையான சக்தியுள்ளவன். எனவே நீ மிகவும் பலமில்லாதவன், பெரிய பலசாலி என்ற உனது எண்ணத்தை விட்டுவிடு என்றார் புத்தர். அதை கேட்டதும் அங்குலிமாலன் சற்று நேரம் யோசித்தான். பின்னர் தனது செயல்களுக்கு வருத்தப்பட்டான். ஒரு இலையை கூட இணைக்க முடியாமைக்கு வெட்கப்பட்டான். இறுதியாக தான் செய்த குற்றங்களுக்காக புத்தரிடம் மன்னிப்பு கோரினான். அவனது உண்மையான வருந்துதலை கண்ட புத்தர் அவனை மன்னித்து அருளினார். பின்னர் அங்குலிமாலன் புத்த மதத்தை தழுவினார். எவ்வுயிருக்குமே கொடுமை செய்யாத குணத்தினை பெற்றார். இறுதி வரை புத்த தத்துவத்திலிருந்து வலுவாமல் வாழ்ந்தார். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்னும் நெறியை காப்பதுதான் சிறந்த நல்லற வழி என்பதை, நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உயிரை கொல்வது பலவீனம், உயிர்களை நேசிப்பதே பலம்.